திருமுக்கூடல் இது அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு என்ன சிறப்பு? இது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அருகே அமைந்திருக்கின்றது. 3 நதிகள் சங்கமிக்கின்ற அற்புதமான ஸ்தலம். செய்யாறு, பாலாறு, வேகவதி இந்த 3 நதிகளினுடைய சங்கமமாக விளங்குவதால் இந்த ஸ்தலத்திற்கு திருமுக்கூடல் என்ற சிறப்பு திருநாமம் உண்டு. இந்த தலத்து இறைவனுக்கு அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்ற திருநாமம் உண்டு. இந்த பெயர் எப்படி ஏற்பட்டது? தொண்டைமான் சக்கரவர்த்தி இவர் திருப்பதி வெங்கடேச பெருமாள் மீது அளவிடற்கரிய அன்பு பூண்டவர். அவர் தன்னுடைய நாட்டை தன்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு திருப்பதி பெருமாளை சேவிக்க சென்றாராம். அப்பொழுது பெருமாள் கூறுகின்றாராம், எதிரி நாட்டு மன்னன் படையெடுக்க தயாராக இருக்கின்றான், நீ சென்று போரிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது தொண்டைமான் கூறிவிடுகின்றான், சுவாமி தாங்களே சரணம், தாங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய சங்கு சக்கரத்தை அனுப்பி எதிரி நாட்டு மன்னனை வென்று விட்டாராம் திருப்பதி வெங்கடேச பெருமாள். இந்த சங்கு சக்கரங்கள் திருமுக்கூடலிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த தலத்துக்கு சிறப்பு. பெருமாள் கோவிலிலே இவர் அமர்ந்திருக்கும் பொழுது திருப்பதி வெங்கடேச பெருமாள் கூறினாராம், நீ சென்று திருமுக்கூடலில் உள்ள ஆலயத்தையும் தரிசனம் செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது அங்கே அவருக்கு திருப்பதி வெங்கடேச பெருமாளாக காட்சி கொடுத்தாராம் எம்பெருமான். அப்பொழுது தொண்டைமான் கூறினாராம், அப்பனே திருப்பதி வெங்கடேச பெருமாளை என்று அழைத்தாராம். இதனால் இந்த ஸ்தலத்திற்கு திருமுக்கூடலுக்கு அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது. திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த திருமுக்கூடலுக்கு வந்தால் அவரை தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.